Hello friends, welcome to Time Pass channel. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பணத்தையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாத்ரூம்ல சின்ன சின்ன துண்டு சோப்புங்கலாம் மீந்திருச்சுனா அது வேஸ்ட் பண்ணாம இது போல எடுத்து வெச்சுக்கோங்க. முழு சோப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. அதுல கொஞ்சமா நான் வந்து கிராம்பு இது போல சொருகி வெச்சுக்கிறேன். இங்க பாருங்க. முழு சோப்புலயும் இது போல பண்ணிக்கலாம். துண்டு சோப்புங்க இருந்தாலும் இது போல பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சோப்பு வச்சு நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிங்களை பாத்ரூம்ல சுத்திட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம ஒரு மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு வந்தவே ஒரு கெட்ட வாடை வருங்க. அதெல்லாம் இல்லாம இருக்க இத பாத்ரூம்ல நம்ம ஒரு ஓரமா வெச்சுக்கலாம். அதே போல வாஷ் பேஷன்லயும் போட்டு வெச்சுக்கலாம். சிங்க் கீழே பூச்சிங்க அந்த சிங்க் ஓட்ட வழியா வருங்க. அந்த இடத்துலயும் இத நீங்க வெச்சிட்டீங்கன்னா அந்த நெடிக்கு பூச்சிங்க வரவே வராதுங்க. பாத்ரூம்லயும் என்னதான் நம்ம வாஷ் பண்ணி வெச்சாலும் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த ஸ்மெல் வரதாங்க வரும். அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம சோப்லாம் வாங்கினோன்னா சோப் எடுத்துக்கிட்டு அந்த சோப் கவர் வேஸ்ட்டாக தூக்கி தாங்க போட்டுருவோம். அது போல் தூக்கி போடாமல் அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஷாக்ஸு சின்ன சின்ன கர்ச்சீஃப் எல்லாம் நம்ம எங்கன்னா மடித்து வச்சாலும் மறைஞ்சிடும். துணிங்களுக்குள்ளே எங்காச்சும் மறைச்சிக்கோ, நம்ம அர்ஜென்ட்டுக்கு தேடும் போது கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அதுலேருந்து ஸ்மெல்லு வருங்க. இது போல் சோப் கவரில் போட்டு நீங்கள் மடித்து எடுத்து வச்சிங்கன்னா தேடும் போதும் கிடைக்கும், ஸ்மெல்லும் வராதுங்க. நல்ல வாசனையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, ஒரு பவுலில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேங்க. அதை கூட ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்த தண்ணியிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம கட் பண்ண பீஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற லிக்யூடில் டிப் பண்ணி இல்லை ஸ்பூனில் எடுத்து அப்ளை பண்ணுறதாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. மேல் பாகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே வெங்காயத்துலேருந்து ஒரு மாதிரி நெடி வருங்க. நமக்கு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு நெடி வரும். பூச்சிங்களுக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இது கூட பேக்கிங் சோடாவும் சுகரும் ஆட் பண்ணியிருக்கோம். சுகரு எப்போவுமே பூச்சிங்க விரும்பி சாப்பிட்ற பொருள் தாங்க. சுகர் எங்கேயாச்சும் கொட்டி இருந்துச்சுன்னா கூட நிறைய பூச்சிகள்லாம் வரும். கரப்பாம்பூச்சி சுகர் சாப்பிட வரும்பொழுது இதில் பேக்கிங் சோடாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது சாப்பிட்டு இறந்து தாங்க போயிடும். உங்களுக்கு எங்கெல்லாம் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கோ கவுண்டர் டாப்பில் கிச்சன் கபோர்டுங்கள்லாம் வச்சிங்கன்னா பூச்சி தொல்லையே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம கொலுசு எல்லாம் பிளாக் ஆகிடுச்சுன்னா அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவுவாங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக புளிச்சு போகிற தயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த தயிரில் இது போல் டிப் பண்ணி வச்சுட்டுங்க. 1 டே நைட் ஃபுல்லாக ஊறணுங்க. மறுநாள் காலையில் இது போல் நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. லைட்டாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி கொடுத்தாலே போதும். அது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் பாத்திரம் வாஷ் பண்ணுற சோப்பு, கொஞ்சம் விம் சோப் தாங்க எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக சோப் போட்டு தேய்ச்சி விட்டால் போதுங்க. நல்ல பலன்னு உங்களுக்கு புது கொலுசு மாதிரியே கிடைக்குங்க. தயிரில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால, அதுவும் புளிச்ச தயிர்ன்றதுனால இது போல் கொலுசெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் எப்படியெல்லாம் புளிச்ச தயிர் யூஸ் பண்ணலான்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம டீ எல்லாம் போடும் பொழுது நார்மலாக டீ போடாமல் இது போல் கொஞ்சம் ஏலக்காய், சில பொருள் எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா டீ ரொம்ப மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு நீங்கள் போட்டு டீ போட்டிங்கன்னா மசாலா டீ மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருக்கும் என்ன தான் டயர்டாக இருந்தாலும், ரொம்ப ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரெஷ் இல்லாமல் இருந்தாலும் இது போல் நம்ம டீ வச்சு குடித்தோன்னா ரொம்பவே ஃப்ரெஷ் ஆகிடுவோங்க. நம்ம டயர்டெல்லாம் போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஃபீல் கிடைக்குங்க டீ குடிக்கும் பொழுது. அதுவும் இது போல் டீ போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸு, டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு நிறைய இருக்குங்க. நம்ம சேனலில் ரெசிபீஸ் எல்லாம் நிறைய இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க.